தீவன தொட்டிக்கு 2வது தண்ணி 20 வச்சு வந்து தண்ணி விட்டு இப்போ 2வது தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. நடை அறுத்துக்கிட்டு மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. என் மாட்டுக்கே மடி நோவு வந்துருச்சு. என்ன பண்ணுறது? பால் கறந்த உடனே மடி நோவு வந்து அப்படியே இப்போ கறந்து முடித்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் மடி வீங்கிச்சு. வீங்கின உடனே வந்து மருந்து இல்லாதது கொஞ்சம் நேரம் ஆகும், பெருசாக வீங்கி போச்சு. அப்புறம் திடீர்னு அப்புறம் மருந்து பக்கத்தில் வாங்கி போட்டு உடனே டாக்டர் நைட்டில் கூப்பிட்டா வரமாட்டாங்க. நான் மாடு 22 வருஷமாக வளர்க்குறேன். எந்த டாக்டரும் நைட்டில் 5 மணிக்கு மேலே கூப்பிட்டா யாரும் வரவே மாட்டாங்க. ஆனால் இந்த தரம் தான் ஒரு தம்பி வந்து கூப்பிட்ட உடனே 10 மணிக்கு வந்து ஊசி போட்டுச்சு. அப்புறம் தான் சரியானுச்சு. ஏன்னா மடி நோவுன்னு சாதாரணமாக விட்டுட்டோம்னா அப்புறம் காய்ச்சல் வர ஆரம்பிச்சுக்கும், ஒரு காம்பே பால் இல்லாமல் போயிடும். இப்போயே அந்த காம்பில் பால் கம்மியாக தான் வருது. நமக்கு மாடு வளர்க்குறதே சவாலான விஷயம் எதுன்னா மடி நோவு மட்டும்தான். அது எப்படி தான் நம்ம கண்ணுக்குட்டியை வளர்த்துருந்தாலும் எப்படியாவது வந்துடுது. தீனி மாற்றத்தினாலையும் வரும். நம்ம பால் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து வருது, திரும்ப மறுபடியும் நேரம் நேரத்தில் தீனி போடுறதுனால அது அசை போட வழி இல்லாதனால வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனாலையாவது மடி நோவு வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் செத்த. ஏன்னா எனக்கு ரொம்ப அடிபடுறதே நான் வந்து மடி நோயால் தான். மாடு முதல்ல நான் 5-6 மாடு வச்சுருந்தேன். இப்போலாம் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு மாடு வச்சு தான் கறக்கிறேன். இதுக்கு மேலே புதுப்பிச்சு மாடு வளர்க்கலாமா வேணாமான்னு யோசனையில் இருக்கேன். ஏன்னா மாடு வளர்க்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஃபுல் உழைப்பையும் போட்டால் தான் மாடு வளர்க்க முடியும். எப்படின்னா 24 மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். சாணி அள்ளணும். 7 மாடு இருந்தாலும் காலையில் 2 மணி நேரம் தட்டருக்கு ஆயிரும், சாயந்தரம் 2 மணி நேரம் ஆயிரும் தட்டருக்கு. சாணி எல்லாம் 2 மணி நேரம் ஆயிரும். காலையிலையும் சாயந்தரமும் சேர்ந்து 2-3 மணி நேரம் ஆயிரும். அப்போ நீங்கள் எப்போ ரெஸ்ட் எடுப்பீங்க? பிள்ளைங்கள எங்கே பார்ப்பீங்க? அதனால் அப்படிலாம் செஞ்சு எங்களுக்கு சலிச்சு போச்சு. இப்போ தான் ஆனால் இப்போ முதல்ல வந்து 7 மாடு வச்சுருந்தேன். காலையில் 40, 35, சாயந்தரம்